வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே நம்ம ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டர்ல வர மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்கள்ல பரவிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் இங்கே வந்துட்டு இருப்பாங்க. பொதுவாக இப்போ மிக அதிகமாக பெண்களிடையே காணப்படுற மார்பக புற்றுநோய். பெண்கள்னாலே இந்த மார்பக புற்றுநோய் வந்தாலே முதல்ல நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய கண்டிஷன் வர்றது வரைக்கும் நம்ம கேன்சர்னே நம்புறதுக்கு தயாரா இல்லாம இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல நம்ம இமீடியட்லி ஒரு டயக்னோசிஸ் வரும்போது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அவங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது அது ஒரு இடத்துலையோ மற்ற இடத்துலையோ பரவிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் இப்போ ஸ்டேஜ் 4 வந்தாலே நம்ம அந்த கண்டிஷன் ரிவர்ஸே பண்ண முடியாது, இல்லை நம்ம மார்பகத்தை ரிமூவ் பண்ணணும், இல்லை நம்ம கீமோதெரப்பி பண்ணணும், இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கீமோதெரப்பினாலே நம்ம பயப்படுறதுக்கு உண்டான தேவை கிடையாது. ஆனால் ஸ்டேஜ் 4 கேன்சரையும் நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ கேன்சருங்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்தாலுமே சரி, பல இடங்கள்ல இருந்தாலுமே சரி, அதுக்குண்டான மூல காரணம்ங்கிறது சேம் தான். நம்ம உடம்புல ஏற்படுற செல் சிதைவு, அதாவது நம்மளுடைய ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் இந்த கேன்சர் பொதுவா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு. இதோட சேர்ந்து நம்ம அதிகமான மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம உடம்புல நேச்சுரலாவே சர்க்கரை சுரந்துகிட்டே இருக்கும். ஈவன் நம்ம தூங்கும் போது கூட அந்த கேன்சர் செல்களுக்கான சாப்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில பாத்தீங்கன்னா நோயை கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம நம்ம அதை பூர்ணமாக ரிவர்ஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும்னா, உடம்புல என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரியான முறையில உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்லாம நம்ம ஊட்டச்சத்து மாத்திரைகள், ஊட்டச்சத்து ஊட்டிகள் எடுக்கிறது மூலமாக நம்ம அதை ரிவர்ஸ் பண்றதுக்கான முழுமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி எங்ககிட்ட நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ ரீசென்ட்லி கூட ஒரு மார்பக புற்றுநோய் பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு மார்பகம் மட்டும் இல்லாம அவங்க கல்லீரல் மற்றும் போன்ஸ்லயே அந்த நோய் பரவி இருந்தது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட மார்பகத்தை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது கொடுத்தாங்க. ஆனா மிராக்கிள்ல அவங்க ப்ராப்பரான கீமோதெரப்பி, அதோட சேர்த்து கீமோதெரப்பின்னு சொல்லும்போது லோ டோஸ் கீமோதெரப்பி, அதோட சேர்த்து அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, அப்புறம் ஆன்கோதெர்மியாங்கிற அந்த ஒருங்கிணைந்த சிகிச்சை மூலமா 6ல இருந்து 9 மாசத்துக்குள்ள அவங்க ஃபுல்லாவே அவங்க நோயை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம இப்போ வாயா சொல்லாம நம்ம ப்ராப்பரா ஒரு அலோபதி மருத்துவமனையில எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம பெட் ஸ்கேன் மூலமாக எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி கம்பேர் பண்ணி இதை நம்மளுக்கு உலக புகழ் வாய்ந்த ஜேர்னல்ஸ்லயும் இந்த பர்டிகுலர் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டேஜ் 4 கேன்சருங்கிறது இனிமே ஒரு பதட்டமா கருதாம நம்ம ஒருங்கிணைந்த மருத்துவ முறை மூலமா நம்ம கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.